வணக்கம் மக்களே, இது உங்கள் எஸ்பி ட்ரேடர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம 19/2/2026 நிஃப்டி ஆப்ஷன் பையிங் அனாலிசிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது முழுக்க எஜுகேஷனல் பர்பஸ்க்கு மட்டும்தான். நாங்கள் பணம் வாங்கிட்டு எந்த சர்வீஸும் கொடுக்கறதில்ல, கால்ஸும் கொடுக்கறதில்ல. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது லெஃப்டில் இருக்கிறது நிஃப்டி 50 சார்ட்டு, ரைட்டில் இருக்கிறது ஆப்ஷன் சார்ட்டு. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் ஏற்கனவே மார்க் பண்ணியாச்சு. நேற்று நம்ம உல்ஃபி வேவில் என்ட்ரி போட்டிருந்தோம். அதில் நம்மளுக்கு நேற்று ஸ்கொயர் ஆஃப் ஆகிடுச்சு இல்லைங்களா, அது ப்ராஃபிட்டில் தான் ஸ்கொயர் ஆஃப் ஆகிருக்கு நேற்று நான் சொன்ன மாதிரி. இன்றைக்கி நம்ம அந்த டயக்னல் போட்டோம் இல்லையா, அந்த டயக்னலுக்கு டார்கெட் போகுதா இல்லையான்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த நம்ம ஹை டு லோ போடுவோம் இல்லைங்களா, இது ஃபஸ்ட்டு டார்கெட்டாக வச்சுருக்கலாம். அப்புறம் நம்ம அந்த உல்ஃபி வேவோட டயக்னல் போட்டோம், அந்த டார்கெட்டும் இருக்குது. நம்மளுக்கு எந்த டார்கெட் ஹிட் ஆகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி டார்கெட் ஹிட்டாக இருக்கான்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம உல்ஃபி வேவோட டயக்னல் டார்கெட் போகலை, ஆனால் எப்பவும் போல் ஹை டு லோ டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. இன்னைக்கு வேற ஏதாவது பேட்டர்ன் கிடைக்குதான்னு பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரைசிங் வெஜ் ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த ரைசிங் வெஜ் பார்த்திங்கன்னா 3-4 கேண்டிலெலாம் சேர்த்து வச்சு பெரிய ஸ்ட்ராங்கான பேட்டர்னாக ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ டார்கெட்டும் நமக்கு நல்லாவே கிடைக்கும். இந்த இடத்துல ட்ரெண்ட் லைனில் ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. அதனால் ஒருவேளை ரிவர்ஸ் ஆகுதா இல்லை பிரேக் அவுட் ஆகுதான்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்க ரிவர்சல் ஆகலை, பிரேக் அவுட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம புட் ஆப்ஷனில் என்ட்ரி எடுக்க போகிறோம். இது என்ட்ரி, இது ஸ்டாப் லாஸ், இந்த ஹை டு லோ, இதுதான் நம்ம டார்கெட். இந்த டார்கெட் பாருங்கள் 147 பாயிண்ட் வரைக்கும் இருக்குது. அதாவது நிறைய ப்ராஃபிட் எடுக்கிற அளவுக்கு பெரிய டார்கெட்டாக இருக்குது. இப்போ நம்ம ஆப்ஷன்லேயும் நம்ம டார்கெட் எந்த அளவுக்கு இருக்குன்னு போடலாம். இப்போ ஆப்ஷனில் பாருங்கள்,
இந்த ஹை டு லோ தான் நம்ம டார்கெட்டு. இது நம்ம என்ட்ரி, இங்கே தான் நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். இது நம்ம என்ட்ரி, இது ஸ்டாப் லாஸ், இது டார்கெட். வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம டார்கெட் எந்த அளவுக்கு போகுதுன்னு. இப்போ பாருங்கள், ஆப்ஷனில் நம்ம டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு. ஆனால் நிஃப்டியில் இன்னும் ஹிட் ஆகலை. நம்மளுக்கு இன்றைக்கி சூப்பரான ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. இப்போ பாருங்கள், நிஃப்டிலையும் நம்ம டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்ம டார்கெட் ஹிட் ஆனதுக்கப்புறமும் இன்னும் மேலே போயிட்டே தான் இருக்குது. இதை பார்க்கும்போது நம்ம இன்னும் நிறைய ப்ராஃபிட் எடுத்துருக்கலாம், மறுபடியும் என்ட்ரி எடுக்கலான்னு கண்டிப்பாக தோணும். இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம எமோஷன் நல்லா ப்ளே பண்ணோம். ஆனால் நம்ம பொறுமையாக இருக்கிறது ரொம்ப அவசியம். இந்த மாதிரி இடத்துல நம்ம ப்ராஃபிட் அதிகமாக கிடைக்குதுன்னு அடுத்து என்ட்ரி எடுத்து ஓவர் ட்ரேட் பண்ண ஆரம்பித்தோன்னா அது ப்ராஃபிட்டில் போச்சுன்னா ஓகே. ஆனால் ரிஜெக்ஷன் அதிகமாக நடக்கும்போது நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகி நம்ம கேபிட்டல் வாஷ் அவுட் ஆகிற அளவுக்கு போயிடும். ஸோ அந்த எமோஷனை கண்ட்ரோல் பண்ணி நம்ம டார்கெட் ஹிட் ஆகிடுச்சுன்னா பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நல்ல பேட்டர்ன் கிடைக்கும்போது நம்ம கண்டிப்பாக நம்ம என்ட்ரி போட்டு ட்ரேட் பண்ணலாம். அவ்வளோதான் மக்களே, இன்றைக்கி நமக்கு ஒரு என்ட்ரி கிடச்சிது. அதில் சூப்பரான ப்ராஃபிட் பார்த்தாச்சு. இதே மாதிரி பேட்டர்னை நல்லா நம்ம ரீட் பண்ணோன்னா, அனலைஸ் பண்ணோன்னா இந்த மாதிரி ப்ராஃபிட் நம்ம ஈஸியாக எடுக்கலாம். இதே மாதிரி நீங்களும் ஆப்ஷன் பையிங்கில் ரியல் ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி 100 தடவையாவது இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வச்சு ட்ரேட் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை ஆப்ஷன் பையிங் பண்ணணும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பை பாய்.